ஆர்வலர் பிரதீஷ் இயற்கையுடன் ஒரு பயணம் என்ற அமைப்பை இவர் நடத்தி வருகிறார். கடந்த 10-12 வருடங்களுக்கு மேலாக இந்த அமைப்பை பிரதீஷ் அவங்க நடத்தி வராங்க. இதோட பணி அவர் என்னென்ன பணிகள் செய்கிறாருன்னா, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய தூர்வாரப்படாத குளங்கள், இந்த குளங்களை எல்லாம் நிறைய குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போகணும்னு சொன்னால் ஒரு 40-45 குளங்களுக்கு பக்கத்தில் அவங்க அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி பண்ணி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல மரக்கன்று நட்டுருக்காங்க. மரக்கன்றுன்னு சொன்னால் நிறைய அரிதான பலா விதைகள் கொடுத்து அதை நட்டு வளர்க்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்களை அவர் நம்ம தேசத்துக்காக செஞ்சிட்ருக்கார். நம்ம ஊருக்காக இயற்கையின் மீது மிக அதீத ஒரு காதல் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, படிக்க முடியாமல் இருக்க ஏழை பிள்ளைங்களுக்கு அவரால் முடிஞ்ச அளவு உதவிகளை செஞ்சு படிப்புக்கான உதவிகளை செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கு முறையாக பணம் இல்லாதனால சிகிச்சை எடுக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அவரும் அவருடைய அந்த இயற்கையுடன் ஒரு பயணம் அமைப்பை சார்ந்தவர்களும் மற்றும் நல்லுள்ளங்கள், அதாவது உதவ வேண்டும் என்ற குணம் இருக்கும், ஆனால் எப்படி உதவ வேண்டும் என்ற சூழ்நிலை தெரியாமல் இருப்பவரிடம் சென்று அவரிடமிருந்த உதவியை பெற்று இவர் அந்த ஏழை நோயாளிகளுக்கும் அந்த படிப்பு செலவிற்கு அதுகளை செலவு செய்கிறார். அது மட்டுமல்ல, 2-3 வீடுகள், அதாவது 2 வீடு மொத்தமாக கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது ஏழைகளிடம். இன்னொரு வீடு இப்போதைக்கு 50% வேலை முடிஞ்சு அடுத்த வேலைக்கு தயாராக இருக்குது. அப்படி அவரால் அவருடைய முழு சம்பாத்தியத்தையும் இந்த இதுக்கு தான் அவர் போடுறாரு, சேவைக்காக. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் நான் அவரை பார்த்து வியந்தது என்னன்னா, அவர் ஊனமுற்றோர், அதாவது மாற்றுத்திறனாளி ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கான முழு தேவைகளையும் பூர்த்தி செய்து அவங்கள பணிவிட செய்து அவங்கள பராமரிச்சுட்டு வர்றாரு. இப்படி இந்த இளம் வயதில் இந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், என்ன பிரச்சனை வந்தாலும் பொருட்படுத்தாமல் அதாவது சேவைன்னா என்னங்கிறது உதாரணமாக இருக்கிறார் நம்ம பிரதீஷ். அவரை நான் சந்தித்தது, அவரோட பழகிறதெல்லாம் உண்மையிலே எனக்கும் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நானும் அவரோட சேர்ந்து பயணிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய இந்த பணிங்கிறது தெய்வமே நேரில் செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா சுத்தமான தண்ணியை உருவாக்கணும், சுத்தமான கிராமங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தீவிரமாக முயற்சியில் இருக்கிறாரு. முடிந்த அளவு யார் இயலாமல் இருக்கிற யாராக இருந்தாலும், இப்போ என்னென்னா, இப்போ உங்கள் ஊரில் யாருக்காவது ஊரில் குளங்கள் தூர்வாருனா கூட நீங்கள் அவங்ககிட்ட சொன்னால் போதும். நான் ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் தெரியும், அந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா ஊருடைய ஒத்துழைப்போடு அவர் அந்த குளத்தை சுத்தப்படுத்தி கொடுப்பாரு. உங்கள் ஊரில் யாராவது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க, அல்லது வியாதி மருந்து வாங்க முடியாமல் இருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, வீடு இல்லாத பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னா பிரதீஷ் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவி அவங்க இயக்கம் சார்பாக, அவங்க அமைப்பு சார்பாக, அவர் சார்பாக செய்வாங்க. அதில் என்ன மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லை, இவரோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அதாவது நிறைய பேருக்கு இருக்கும் ஏதாவது உதவி செய்யணும், நாம் ஏதாவது இந்த சமூகத்துக்கு செய்யணும்னு நினைப்பீங்க. பட் அது செய்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அது வந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா, பிரதீஷ் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கு வழியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களால் முடிஞ்ச சமூக சேவைகளை இந்த இதுக்கு நம்ம செய்யலாம், கண்டிப்பாக செய்யணும்.